மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்னோடய பேபிக்கு ஓட்ஸ் மில்லட் தான் கொடுக்க போகிறேன். இது வந்து பிளைன் ஓட்ஸ் மாதிரி கிடையாதுங்க. இதில் வந்து ஓட்ஸு, வீட்ஸு, பார்லி, ராகி, ஃப்ளட்ஸு, சீட்ஸ் எல்லாமே இருக்குது. இது மிக்சடு தான் ஃபுல்லாக. நம்ம இதை வந்து ஒரு ட்ரை ரோஸ்ட் மாதிரி, ஏன்னா இதில் இருக்க சீட்ஸ் எல்லாம் பாப்பாவுக்கு அவள் டக்குன்னு முழுங்குறதுனால அவளுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால் நான் ட்ரை பண்ணி இதை நான் வந்து ஒரு பவுட்ரு மாதிரி பண்ணி கூழ் மாதிரி காய்ச்ச போகிறேன். இதை நான் நல்லா மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணி நல்லா ஒரு நரன்னு பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு வானிலையில் தண்ணி ஊற்றி சூடானதுக்கப்புறம் இந்த இதை நம்ம மிக்சடை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம ஒரு டேட்ஸ் மட்டும் அரைச்சி நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். இது கூட 6 பாதாமும் 2 டேட்ஸும் நான் ஊற வச்சுருந்தேன். இதை நல்லா மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மிக்சடும் இது கூட சேர்த்துக்கோங்க. சக்கரை எதுவும் போட வேண்டாம், ஏன்னா இதுவே நம்மளுக்கு ஸ்வீட் மாதிரி தான் இருக்கும். வேணுன்னா நீங்கள் உங்கள் பேபிக்கு சக்கரை போட்டுக்கோங்க. லைட்டாக நாட்டு சக்கரை மட்டும் போட்டுக்கோங்க. இது கூட நம்ம மில்க்கு ஆட் பண்ணி பேபிக்கு சர்வ் பண்ணோம்னா நல்லா எம்மியாக சாப்பிடுவாங்க. இது என்னோடய பேபிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்கள் பேபிக்கு கொடுத்துட்டு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். வேணுன்னா கொஞ்சோண்டு மில்க் ஊற்றிக்கோங்க. ஏன்னா என்னோடய பேபிக்கு நான் சக்கரை தரமாட்டேன், அதனால் நான்